தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நிகழக்கூடிய மங்களகரமான குரோதி ஆண்டு 2025 வருடம் மார்ச் மாதம் 29 தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆக போகிறாரு. கிரகங்களில் சனி பகவான் ஒருவர் தான் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர். நீதிமான் சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் பயணிப்பார். இவர் ஒரு ராசியில் நீண்ட காலம் பயணிக்கிறதால சனியுடைய தாக்கம் ஒருவரது வாழ்க்கையில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போது சனி பகவான் அவருடைய மூலதிரிகோண ராசியான கும்பராசியில் பயணிச்சிட்ருக்காரு. ஆனால் இந்த ஆண்டு சனி பகவான் குரு பகவானின் மீன ராசிக்குள்ளே நுழைய இருக்காரு. மீன ராசியில் நுழையும் போது சில ராசிக்காரங்கள் சனியின் பிடியிலிருந்து விடுபடுவாங்க. மேலும் சில ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி அப்படின்றது ஆரம்பமாகும். அவங்களுக்கு வாழ்க்கை சிரமம் நிறைந்ததாக இருக்கும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீனம் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்குது மற்றும் அதன் பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. 2025 ஆண்டு மார்ச் 29 தேதி முதல் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படின்றது ஆரம்பமாகுது. இந்த சனி பெயர்ச்சியின் போது சனி பகவான் 12வது வீட்டிற்கு செல்கிறார். இதனால் இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் மேஷ ராசிக்காரங்க எந்த வேலையை தொடங்கும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடு செய்வது நல்லது. இது நாள் வரைக்கும் லாபசனியாக இருந்து நிறைய வருமானத்தை கொடுத்துருப்பாரு. 2025 ஆண்டு முதல் விரயசனியாக மாற இருக்காரு. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்காரங்க கடந்த 2018 ஆண்டிலிருந்து ஏழரை காலமாக தான் இருந்துச்சு. சனி பகவான் பிடியிலிருந்து அல்லல் பட்டு துயரப்பட்டு வந்திருப்பீங்க. இனி இந்த 2025 ஆண்டு மார்ச் மாதம் முதல் சங்கடங்கள் தீரக்கூடிய காலம் உங்களுக்கு வந்துடுச்சு. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட நஷ்டங்களும் கஷ்டங்களும் இனி லாபங்களாக உங்களுக்கு மாறப்போகுது. அதாவது சனியின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்க போகிறீங்க. அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஜென்ம சனி அப்படின்றது விலக போகுது. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சனி பகவான் 2வது வீட்டுக்கு போகிறாரு. உங்கள் தலையில் அமர்ந்திருந்த சனி இப்போ ராசியை விட்டு விலக போகிறாரு. இது பாத சனி அப்படின்றதால 2.5 வருடத்தை நீங்கள் எளிதாக கடக்க முடியும். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களை விட்டு விலகும் காலத்தில் 2.5 ஆண்டு காலம் நிறையாவே அள்ளி கொடுக்க போகிறாரு. மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஆண்டு மார்ச் மாதம் முதல் 2.5 ஆண்டு காலம் ஜென்மசனி காலமாகும். இந்த சனி பெயர்ச்சியின் போது சனி பகவான் முதல் வீட்டுக்கு போகிறாரு. இதனால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு மார்ச் முதல் மன உளைச்சல் அப்படின்றது அதிகமாக இருக்கும். பயணங்களில் எச்சரிக்கை பண்ணுறது முக்கியம். மொத்தத்தில் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும்.